எகிப்து அப்படின்னாலே முதல்ல எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பிரமிடு தானே. எகிப்து அப்படின்னா பூனையும் நமக்கு ஞாபகம் வரணுங்க. என்னடா இவ இப்படி சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. ஏன்னா பூனை எகிப்தியர்களோட வாழ்க்கையில் முக்கியமான இடத்துல இருக்குங்க. பழங்காலத்தில் இருந்த எகிப்தியர்கள் காட்டு பூனைகள் தான் தங்களோட அறுவடையை சேமிக்குது அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. அதனால் எங்கே போனாலும் அவங்க கூடயே பூனையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களாமாங்க. அது மட்டும் இல்லைங்க, எகிப்தியர்களோட ஆன்மீகத்துலேயும் கூட பூனை முக்கிய பங்கு வகிக்குதுங்க. பூனை கனவுல வந்துச்சுன்னா அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களெல்லாம் எப்படி மம்மிங்களாக மாற்றினாங்களோ அதே மாதிரி பூனை இருந்தால் அந்த பூனைங்களையும் மம்மிங்களாக மாற்றிருக்காங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க.